விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேரும் செய்யறது சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தோட, காவேரி குடும்பத்தோட சொத்தை மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இப்ப அவரோட பையனை கடத்தி வச்சுட்டு நாங்க சொல்ற விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உன்னோட பையன் உனக்கு கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு பயந்தே பசுபதி எல்லாத்துக்கும் தயாராயிட்டான். அப்போ பசுபதி வந்து நிச்சயமா பிளான் 1 அதை மட்டும் போட்டிருக்க மாட்டா, கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா ஒரு பிளான் போட்டிருப்பான். அது என்ன பண்ண போறான் அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கங்கா வந்து ஒரு வன்மத்திலேயே இருக்காங்க. அப்ப காவேரி கிட்ட போய் கங்கா கேக்குறாங்க, உண்மையை சொல்லு, உனக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியும்ல குமரனும் விஜயும் அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரி ஏங்கா இப்படி டென்ஷன் ஆகுற, சத்தியமா எனக்கு தெரியாது, நீ எப்படி அவங்கள பாத்தியோ அதே மாதிரி தான் நான் அவங்கள பார்த்தேன், மத்தபடி என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி எவ்வளவோ கங்கா கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, கங்கா நீ போன் பண்ணு, நீ உடனே விஜய்க்கு போன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் விஜய்க்கு உடனே போன் பண்றாங்க. விஜயும் போன் அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணா அதுக்கு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. எதற்காக அப்படின்னா, இவங்க குமரனுக்கு கால் பண்ணும்போது குமரன் எடுக்கல, ஆனா விஜய் மட்டும் காலை டக்குன்னு எடுக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. சோ இவங்களுக்குள்ள சில வன்மங்கள் அவங்கள பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா காவேரிட்ட கேட்க சொல்றாங்க, அவங்க என்ன சம்பவத்துக்காக போயிருக்காங்க அப்படின்றத நீ கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரியும் கேக்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு, நீங்க எங்க போயிருக்கீங்க, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம விஜயும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றாரு, அது ஒண்ணு இல்ல காவேரி, நாங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி இருந்துகிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, சம்பவமா, எனக்கு புரியலையே, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் கிடையாது, நம்ம பசுபதி பையன் ராகவ் இருக்கான் இல்லையா, அவனை நாங்க தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது எப்பங்க முடிவு பண்ணீங்க, நீங்க என்னங்க நினைச்சு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, ஒன்னும் இல்ல, உங்க சொத்தை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து புடிங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துதான் 3 பேரும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க இதனால மத்த யாருக்கும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கிறாங்க. விஜய் இருந்துகிட்டு யாருக்குமே பிரச்சனை வராது, நான் இருக்கிற வரை யாருக்குமே பிரச்சனை வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காவேரியும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கங்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, உடனே கங்கா டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இந்த குமரனுக்கு தேவையில்லாத வேலை, அவ வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப வர வர பாத்தீங்கன்னா கங்கா கொஞ்சம் செல்ஃபிஷா மாறிக்கிட்டே வர்றாங்க. அதுவும் காவேரி அண்ட் விஜய் இவங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு செல்ஃபிஷா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி நீ பண்றது விஷயம் சரியே கிடையாது, நீ பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி காவேரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி அக்கா எனக்கும் தெரியாது அவங்க போனதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்காம விறுவிறுன்னு போயிட்டாங்க. அப்போ சாரதா கேக்குறாங்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணு இல்லம்மா, குமரன் மாமாவை விஜய் வந்து ஒரு வேலையா கூட்டு போயிருக்காரு, அந்த வேலை அக்காவுக்கு பிடிக்கல, அதனாலதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பசுபதிக்கு போன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பார், உன் பையன் உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா, நீ என்னதான் முடிவு எடுக்க போற, உன் பையன் வேணும் அப்படின்ற மாதிரி நீ நடந்துக்கிறலையே, உன் பையன் வேணும் அப்படின்னா சீக்கிரமே நான் சொல்ற விஷயத்தை செய், நீ பாட்டுக்கு மாசம் இருந்தா நாங்க பாட்டுக்கு உங்க பையனை ஏதாவது பண்ணிடுவோம், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பத்திரத்தை அந்த வீட்டுல கொண்டு போய் ஒப்படைச்சிரு, இல்ல அப்படின்னா உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பையன் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்ல, இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நாலப்ப அப்பே அவனை கத்த விடுறாங்க. ராகவும் யோ லூசு மாதிரி பேசாத, யாரா இங்கதாயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் போனை வாங்கிங்க பார், நான் சொல்ற விஷயத்தை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பசுபதிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அதை செஞ்சுதான் ஆகணும். சோ என்ன செய்யறா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.